ஆயிஷாவில் அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். 2% பிடி அசிஸ்டன்ட் ரெக்ரூட்மெண்ட் பை ட்ரான்ஸ்ஃபர் ஃபார் மினிஸ்ட்ரல் ஸ்டாஃப் புதிய நியமன தடை நீக்க பிடிபிஆர்டி டிஆர்பி 2023-24 ப்ரொவிஷன் செலெக்ஷன்ஸ் டீச்சர்ஸ் நலன் சார்ந்த வழக்கு. இது என்ன அப்படின்னா, வெக்கேட் ஆன் இன்ட்ரீம் ஸ்டே ஆர்டர் பை இம்ப்ளீட் பெட்டிஷன். இது பார்ட் 1. முக்கியமாக சொல்லப்போனால், இந்த இரு தரப்புக்கு இடையே ஒரு பிரச்சனை நடக்கும் பொழுது மூன்றாவது தரப்பு பாதிக்கப்படும் பொழுது அந்த மூன்றாவது தரப்பு பாதிப்பையே அவங்களுடைய கோரிக்கையை வைப்பதற்கு ஒரு சரியான சட்ட ரீதியான அணுகுமுறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இம்ப்ளீட் பெட்டிஷன். நீதிபதியே நம்ம வீட்டிலையோ இல்லை மெயில் லெட்டர் அந்த போஸ்டல் போகிறது, ஃபோன் கால் இதிலெல்லாம் சந்திக்க முடியாது. ஒரு வழக்கு ஒரு பிரச்சனை தொடர்பாக நீதிமன்றத்துக்கு வந்த பிறகு நீதிபதியை நீதிமன்றத்தில் இது போன்ற இம்ப்ளீட் பெட்டிஷன் அப்படின்ற ஒரு செயல்முறை வழியாக சென்று புதிய தரப்பினர் வழக்கில் தங்களுடைய ஆர்வத்தின் அடிப்படையில் இடைக்கால உத்தரவை ரத்து செய்வதற்கு வாதிட அனுமதிக்கிறது. இது என்ன அப்படின்னா, ஒரு வழக்கில் ஏற்கனவே இடைக்கால உத்தரவை நீக்குவதற்காக நீதிமன்றத்தை கோரும் ஒரு மனுவாக இதை தாக்கல் செய்வதாகும். இங்கிலீஷில் நீங்கள் கூட போய் தேடி பார்த்தீங்கன்னா கிளியராக இருக்கும். த எசென்ஷியல் டு அலோவிங் த நியூ பார்ட்டி டு ஆர்கியூ த வெக்கேஷன் ஆஃப் த இன்ட்ரீம் ஆர்டர் பாஸ்ட் பை தர் இன்ட்ரெஸ்ட் ஆன் த கேஸ். ஒரு இடைக்கால தடையை நீக்குவதற்கு ஆர்கியூ பண்ணுறதுக்கு இந்த இம்ப்ளீட் பெட்டிஷன் மட்டும்தான் இந்திய அரசு சட்டத்தின் அடிப்படையில் அனுமதி கொடுக்குதே தவிர மற்றபடி போராட்டமோ ஆர்ப்பாட்டமோ எதுவுமே சட்ட ரீதியான அணுகுமுறை இதில் இல்லை. இன்னொரு விஷயம், நம்ம சின்ன வயசுலேருந்து தேசிய ஒருமைப்பாட்டு உறுதிமொழியை நம்ம படிச்சிருக்கிறோம். ஒருபோதும் வன்முறையை நாட மாட்டேன்னு சொல்லியிருக்கோம். அடுத்து அரசியலமைப்பின் வழியில் நின்று தீர்வு காண்பேன்னு ஒரு லைனுக்கு. அப்போ இந்த அரசியலமைப்பின் வழியில் நின்று தீர்வு காண்பேன் என்ற அடிப்படையில் பார்க்கும் பொழுது நீதிமன்றத்தில் நீதிபதியில் போயிட்டு இம்ப்ளீட் பெட்டிஷன் வழியாக சென்று இந்த இடைக்கால தடை உத்தரவினால் 2800 ப்ரொவிஷன் செலெக்ஷன் டீச்சர்ஸோட வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கு. இதில் மாற்றுத்திறனாளிகள் இருக்காங்க, விதவைகள் இருக்காங்க, கணவனால் கைவிடப்பட்டவர்கள் இருக்காங்க, 40 வயது 50 வயதை கடந்தவர்கள் இருக்காங்க, 40 வயது கடந்து திருமணம் ஆகாதவர்கள் இருக்காங்க, 50 வயதை கடந்தவர்கள் ஆசிரியர் பணி மட்டுமே வாழ்க்கையோட லட்சியம் நோக்கம் என்று வேறு எந்த பணிக்கும் செல்லாமல் வேறு எந்த தேர்வும் எழுதாமல் இந்த தேர்வில் வெற்றி பெற்று நான் ஆசிரியர் பணியை செய்வேன் என்ற ஒரே ஒரு நோக்கத்தோடு இருக்கிற ஆசிரியர்களுடைய ஒட்டுமொத்த குறைகளையும் கோரிக்கைகளையும் இந்த இம்ப்ளீட் பெட்டிஷன் வழியாக நீதிமன்றத்தில் நீதிபதியிடம் தெரிவிப்பதற்கு இந்திய அரசு சட்டம் வாய்ப்பை அளிக்கிறது. இது குறிப்பிட்டு சொல்ல போனால், இந்த தேர்வே வழக்கின் அடிப்படையில் தான் வைக்கப்பட்டது. சென்னை கார்ப்பரேஷன் ஸ்கூலில் வேகன்சி நிரப்பப்படாமல் இருக்குன்னு சொல்லிட்டு வழக்கு தொடரப்பட்டது. அதன் பிறகு ஐடிஎஸ் ஸ்கூல்ஸு மாற்றுத்திறனாளி மாணவர்கள், கற்றல் திறப்பார் குறை கொண்ட மாணவர்கள், இந்த ஸ்கூல்லெல்லாம் வேகன்சி ஃபில் பண்ணாமல் இருக்கிறதுனால அதற்கான தேர்வு நடத்தணுன்றது அடிப்படையில் தான் இந்த தேர்வு வந்தது. இன்னொன்று அரசாணை 149 அடிப்படையில் வந்தது. இந்த நோட்டிஃபிகேஷன் வரும்போதே கொடுத்த விஷயம்னா, திஸ் ரெக்ரூட்மெண்ட் இஸ் சப்ஜெக்ட் டு த ரிசல்ட் ஆஃப் ரிட் பெட்டிஷன் பெண்டிங் ஆன் த மெட்ராஸ் அண்டு மதுரை கோர்ட்டு. அப்போ இந்த ரிட் பெட்டிஷனோட சம்மந்தமாக வரும். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த நோட்டிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா அரசாணையின் 13/2020 ஜனவரி 30 அடிப்படையில் தான் இந்த நோட்டிஃபிகேஷன் வச்சு இதை செயல்படுத்துகிறாங்க. அப்படி பார்க்கும் பொழுது டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட்டில் 10% சரியாக செயல்படுத்துகிறாங்க. டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட்டில் 10% செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ், ஸ்பெஷல் டீச்சர்ஸுக்கு டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட்டில் கொடுத்துட்டாங்க. ஆனால் இந்த ஜிஓ 13 அடிப்படையில் 2% அமைச்சு பணியாளர்களுக்கு இது வரைக்கும் எந்த விதமான ப்ரொமோஷனோ டிரான்ஸ்ஃபரோ கொடுக்காதனால, அப்போ அரசுக்கும் 2% அமைச்சு பணியாளர்களுக்கும் இடையே இருக்கிற இந்த பிரச்சனையில் ஃபஸ்ட்டு ப்ராசஸ் டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் பாதிக்கப்பட்டிருக்கு. அப்போ இந்த மூன்றாவது தரப்பாக இருக்கிற, அதாவது 3வது ப்ராசஸ் தான் இருக்குது. ஃபஸ்ட்டு டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட், 2வது பை ப்ரொமோஷன் ஃப்ரம் த அதர் போஸ்ட், 3rd ஒன் தான் மினிஸ்ட்ரல் ஸ்டாஃப்ஸ். இப்போ அரசுக்கும் மினிஸ்ட்ரல் ஸ்டாஃபுக்கும் இடையே இருக்கிற பிரச்சனையில் டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் பாதிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்றது நேரடியாக நீதிமன்றத்தில் எடுத்துரைக்கவும் இருக்கிற பிரச்சனையோட உண்மைத்தன்மையை தெரிவிப்பதற்காகவும் இந்த இடைக்கால தடையினால் எத்தனை ஆசிரியர்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கு என்பதை தெரிவிப்பதற்கு இந்த இம்ப்ளீட் பெட்டிஷன் என்பது அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படையில் வழிவகை செய்யப்பட்டுள்ளது. இதன் தொடர்ச்சியை நாம் பார்ட் 2 சந்திக்கலாம். இம்ப்ளீட் பெட்டிஷன் என்ற வார்த்தையை தேட ஆரம்பிங்க. இதனால் யாருக்குமே எந்த பாதிப்பும் கிடையாது. நீதிமன்றத்தில் மூன்றாவது தரப்பு இணைந்து ஏற்கனவே 2 தரப்பு பிரச்சனை இருக்கும் பொழுது இவர்களால் எங்களுக்கு பாதிப்பு இருக்கிறது,
அதனால் இந்த தடையாணையை நீக்கி கொடுங்கன்றது நேரடியாக சட்ட ரீதியான ஒரு அணுகுமுறை. மீண்டும் இது போன்ற ஒரு தகவலோடு சந்திக்கிறது ஆயிஷாவின் கசடர கற்க யாதுமுறை அவர் கேள்வி.